சுபானக மக்களே, நீங்களா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் ப்ரோ, நாமினேஷன் லிஸ்ட் என்னதான் ப்ரோ ஆச்சு? 13 பேர் நாமினேஷன் வந்திருக்கதா சொல்றாங்க. அந்த 13 பேர் யாரு ப்ரோ? தப்பிச்ச அந்த 2 பேர் யாரு ப்ரோ? ஏதோ வியானாவும் அரோராவும் தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா? அது என்ன ப்ரோ கதை சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நேத்து நைட்டே நமக்கு தெரியும் 13 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நேத்து நைட்டே இந்த விஷயத்தை லீக் பண்ணியிருந்தாங்க, வியானாவும் அரோராவும் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா கண்டிப்பா வியானாக்கு வந்து 2 ஓட்டுகள் வந்துடும் அப்படிங்க எனக்கு நல்லாவே தெரியும். வினோத் அவர்கள் ஒரு ஓட்டு போடுவாப்ல, அப்புறம் எஃப்ஜே இல்லைன்னா யாராவது ஒருத்தர் இன்னொரு ஓட்டுகளை போடுவாங்க. அந்த வகையில் வியானா நாமினேஷன்ல வருவா, எப்படி வியானா மிஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம அரோரா மேலேயுமே வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கான்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அரோராவும் இந்த நாமினேஷன்ல மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா தரமான நாமினேஷன் லிஸ்ட் வந்திருக்கு. ஒரு ப்ரோமோ வந்துட்டு கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரோமோல ரொம்ப தெளிவா காமிச்சிட்டாங்க. 2 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. எப்படியே 2 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. 13 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. அந்த 2 பேர் யார் தெரியுமா? யாரு தெரியுமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாரை இந்த வாரம் எவிக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுரும். சரியா? ஏன்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். யார் 2 பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க தெரியுமா? வினோத் அவர்களும் காமு மாமாவும் இந்த நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க ப்ரோ. வினோத் அண்ட் காமு மாமா நாமினேஷன் லிஸ்ட்லயே இல்ல. இது பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா போன வாரமும் காமு மாமா எஸ்கேப் ஆயிட்டாப்ல, இந்த வாரமும் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. போன வாரமும் எங்க அக்கா உட்கார்ந்து ஒப்பாரி வச்சாங்க. அப்ப இந்த வாரமும் கண்டிப்பா காமு மாமா எஸ்கேப் பார்த்து ஒப்பாரிப்பாங்க. அடுத்ததா வினோத் அவர்கள் எஸ்கேப் ஆனது ரொம்ப 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 பெரிய தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினோத் அவர்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்டெடியா வந்துட்டு இருக்கு. போன வாரமும் வினோத் தப்பிச்சிட்டாப்ல, இந்த வாரமும் தப்பிச்சிட்டாருனா இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது வினோத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்க நம்மளால கவனிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வினோத்துக்கான ஓட்டு, காமு மாமாக்கான ஓட்டு, இந்த 2 பேருக்கான ஓட்டு வந்து மீதி 13 பேர் இருக்காங்களே, அந்த 13 பேர்ல யாருக்கா போய் விழுந்துரும். அவங்க வந்து காப்பாற்றப்பட்டு வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் எவிக்ட் ஆயிருவாங்க. என்னென்ன நடக்க போகுன்னு தெரியல. சோ நான் வந்து அந்த 13 பேரை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார் வெளியே போக வாய்ப்பு இருக்கு, காமு மாமாக்கான ஓட்டு எங்க போக வாய்ப்பு இருக்கு, வினோத்துக்கான ஓட்டு எங்க போக வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். அந்த 13 பேர் யாருன்னா, லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குது சுபிக்ஷா அவர்கள். தெரிஞ்ச விஷயம் தானே, சுபிக்ஷாவை கண்டிப்பா நாமினேஷன்ல கொண்டு வருவாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முக்கியமா வீட்டுக்குள்ள ஒரு கேங் இருக்குது, அதான் அந்த டாக்ஸிக் கேங். கன்றாவியான வேலையை பார்த்துட்டு இருக்கானு ப்ரோ. உட்காந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி பக்காவா பண்ணிட்டு இருக்கானு. அந்த வகையில் சுபிக்ஷா நாமினேஷன் வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் சுபிக்ஷாக்கு பிக் பாஸ் ஒரு மொக்க கொடுத்தாரு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சுபிக்ஷாக்கு மட்டும் இல்ல, வியானாவுக்கும் சேர்த்து கொடுத்தாரு. அடுத்த வீடியோல அதை பத்தி பார்ப்போம். சரியா? அதுல சுபிக்ஷா அவர்கள் முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல அமித் அவர்கள். நாமினேஷன்ல அமித்தும் மாட்டிட்டாப்ல. அமித் எதுவுமே பண்ணாம சத்தம் கட்டாம சுத்தினாலும் நீ எப்படா சத்தம் கட்டாம சுத்தலாங்க வாடா அப்படி சொல்லி புடிச்சு போட்டு அடிக்கிறாங்க. சோ அமித் அவர்களும் நாமினேஷன் வந்துட்டாங்க. அடுத்த ரம்யா அவர்கள். வாங்க வாங்க, என்ன ரம்யா இந்த பக்கம்? சரி 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 சரி, ரம்யா நாமினேஷன் வந்திருக்காங்க கைஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேக்குதா? ரம்யா நாமினேஷன் வந்திருக்காங்க. சோ ரம்யா அவர்கள் நாமினேஷன் வந்திருக்காங்க. அடுத்த திவ்யா அவர்கள். ஒன்னும் சொல்ல வேண்டாம் கைஸ், சேனலே காப்பாத்திடுவாங்க. நீங்க ஓட்டு போடலன்னா கூட சேனலே எங்க இருந்தாச்சும் ஓட்டுகளை ஒன்று வந்து பிறக்கி போட்டு காப்பாத்திடுவாங்க. சோ திவ்யா அவர்கள் இருக்காங்க. அடுத்த பிரஜன் அவர்கள், நம்ம அண்ணன் பேப்பர் ரோடி. சோ பேப்பர் ரோடியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி? ஆனா சேனல் விட மாட்டாங்க. சேனலை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. சேனலை பொறுத்தவரைக்கும் நீங்க ஓட்டு போடலனாலும் அவங்களே எங்க இருந்தாச்சும் மொத்தமா ஓட் பேங்க் அள்ளி கொண்டு வந்து போட்டு பிரச்சனைக்கு ஓட்டு இருக்க மாதிரி காமிச்சு சேனல் வந்து கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள யாருமே பிரச்சனைக்கு ஓட்டு போட போறது இல்லை. நான் கவனிச்சிருந்தீங்க, பிக் பாஸ் பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனை பிடிக்கவே இல்லை. ஓகேவா? அவருக்கான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் பேசுற விதம் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. அந்த வகையில் பிரச்சனைக்கு ஓட்டுகள் வராது, ஆனா ஓட்டுகள் வரும். அது எப்படிங்கிறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, தெரியும். அடுத்தது சபரி அவர்கள். சோ சபரியுமே நாமினேஷன்ல இருக்காப்ல, அது தெரிஞ்ச விஷயம் தான். சபரியை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள திவ்யாவும் நம்ம பாருவும் நாமினேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. திவ்யாவை பொறுத்தவரைக்கு அவன் பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்ல போறேன்னு சொன்னாங்க. பாருவை பொறுத்தவரைக்கும் அவன் அடிச்சது எனக்கு பிடிக்கல, அது மூலமா நான் அந்த ஒரு வாரம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல போறேன்னு சொன்னாங்க. எல்லாம் பேசி வச்சு பண்ணிட்டாங்க ப்ரோ. சோ சபரி அவர்கள் நாமினேஷன்ல இருக்காப்ல. அடுத்த கெமி அவர்கள். கெமியை வந்து இவங்க எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னா, கெமி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, கெமியை நாமினேஷன்ல கொண்டு வந்தா ஈஸியா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு கெமியை நாமினேஷன்ல கொண்டு வரணும் அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம கேங் தான், அந்த டாக்ஸிக் கேங் தான் சொல்றேன். சோ கெமி அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. விக்ரம் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காப்ல, தெரிஞ்ச விஷயம் தானே, அந்த டாக்ஸிக் கேங் தான். அரோரா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. வியானா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. வாங்க, என்ன வியானா இந்த பக்கம்? சரி சரி சரி, என்ன அப்புறம்? வெளியே பயங்கரமா செலவு பண்ணிருப்பியா போல. உங்க பேரை எடுத்தாலே எல்லாருமே பிஆரா மாறிடுறாங்க கைஸ். நீங்க எல்லாம் வியானா பேரை யூஸ் பண்ணிடுறாங்க. கமாண்ட்ல கூட வியானா பேர் யூஸ் பண்ணீங்கன்னா டப்புன்னு சில பல தற்கொலை வந்துட்டு, நீ என்னடா நெகட்டிவ் பிஆரா, எங்க அக்காவுக்கு நெகட்டிவ் பிஆர் பண்றியா அப்படி சொல்லி வந்து குலைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து வியானான்னு யூஸ் பண்ணாதீங்க, பொய்யானான்னு யூஸ் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். அந்த வகையில் வியானா நாமினேஷன்ல மாட்டிட்டாங்க.
தூக்கிடுறீங்களா? தூக்கிருங்க. அடுத்தது பார்வர்கள் நாமினேஷன் இருக்காங்க. தெரிஞ்ச விஷயம், பார்வர்கள் நாமினேஷன்ல வர்றது அது ஒன்றும் புதுசு இல்லையா? ஸோ பார்வர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. கனி அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ 13 பேர் இந்த நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. மொத்தம் 3 பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள தப்பிச்சிருக்காங்க. 3 பேர்ல ஒருத்தர் இந்த வாரத்துக்கான தலை, வீட்டோட தலை, அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டு, அதனால அவர் ஈஸியா தப்பிச்சிட்டார். மீதி 2 பேர் வினோத் அண்ட் காமு மாமா. எப்படி வினோத்தன் காமு மாமாக்கு இவங்க ஓட்டு போடாமல் விட்டாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம பொய்யனாவை பொறுத்தவரத்துக்கு வினோத் மேலே வன்மத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வினோத்துக்கு ஒரு நாமினேஷன் குத்த போட்டிருப்பாங்க. எப்படி வினோத் மிஸ் ஆனார் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. லைவில் பார்க்கணும் கைஸ், லைவில் பார்க்கணும். லைவில் நானும் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பயபுள்ள கேப்டன் ஆகிட்டு வரத்திற்கு தெரியுமா, இது வந்து வெயிட் பண்ணுங்க, அது வந்து நான் சொல்கிறேன், இது வந்து நான் சொல்கிறேன் சொல்லி வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கான் ப்ரோ. உட்காந்து பார்க்க முடியல. ஓகே, அந்த வகையில் 13 பேர் நாமினேஷன் இருக்காங்கப்பா. திருப்பியே சொல்றேன், சுபிக்ஷா, அமித், ரம்யா, திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா, சபரி, கெமி, விக்ரம், அரோரா, வியானா, பாரு, கனி 13 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. 13 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. இந்த 13 பேரை யாரை நீங்க காப்பாற்ற போறீங்க? 10 பேர் இருக்கும் போது இந்த ஓட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி செதறிச்சு. ஓகேவா? ஏன்னா ஓட்டுகள் மாறி மாறி விழுந்து ஒவ்வொருத்தருக்கான ஓட் பேங்க் வந்து ஏறிச்சு, ஒவ்வொருத்தருக்கான ஓட் பேங்க் இறங்கிச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது 13 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. 13 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13 பேர் மேலே மக்கள் கொஞ்சம் காண்டில் தான் இருக்காங்க. பூரா பையில ஒன்றுத்துக்கு ஆமாண்டு காண்டலன்னு சொல்லி வெறுப்பில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரை மக்கள் காப்பாற்ற போறீங்க? யாரை காப்பாற்ற போறீங்க? அது மட்டும் இல்லாமல் சரி, காப்பாற்றுறது கூட வேணுங்களேன், அதை எப்படி காப்பாற்றுருவீங்க? யார் 2 பேர் தூக்க போறீங்க காய்ஸ்? சொல்லுங்க, யார் 2 பேர் தூக்க போறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு மிட் வீக் எலெக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. ஒரு மிட் வீக் எலெக்ஷன் வார நடுவில் டப்புன்னு நீங்கள் வீட்டுக்கு போறீங்களாமா, மிட் வீக் எலெக்ஷன் வைக்கிறோம், வீடு கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு நடுவில் ஒருத்தரை தூக்கி வெளியே போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ மொத்தத்தில் யார் 2 பேர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும், யாரை தூக்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் யார் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, 3 பேர் இருக்காங்க ப்ரோ. 3 பேர் இருக்காங்க. 3 பேர் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் தான் என்ன பொறுத்தவரைக்கும் டம்மி. 4 பேர்ல 5 பேர் இருக்காங்க. என்ன அப்போ ஏற்றிக்கிட்டே போறேன்னா, ஐயா வீட்டுக்குள்ள இருக்க பூரா பையில கொஞ்சம் டம்மி மாதிரி தான் தர்றாங்க. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் 5 பேர் ப்ரோ. ஒன்று கெமி, பிரஜன், கனி, சுபிக்ஷா, அடுத்து யாரோ கையில் வச்சிருந்தானாக்கா அரோரா. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அரோரா, வியானா, ஐயோ எல்லாரும் பேரும் வந்துட்டு இருக்க வாய்க்குள்ள கைஸ். விடுங்க காய்ஸ், நீங்களே 2 பேரை தூக்கிக்கோங்க. என்ன கேட்டால் யார் 2 பேர் வெளியே போவாங்கன்னா, என்னோட கெஸ் படி அவங்க பேர் என்ன, கனி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அண்ட் நம்ம வியானா அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுபிக்ஷா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பேர் தான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போட்டிருக்கேன். ஏன் நான் கனி, சுபிக்ஷா, வியானாவை சொன்னேன்னா, சுபிக்ஷா கிட்ட கண்டென்ட் இல்லை, வேஸ்ட், சும்மா சுற்றிட்டு இருக்காங்க. அது மாதிரி கனி கிட்ட கண்டென்ட் இருக்கு, ஆனால் ஓட் பேங்க் அப்படிங்கிறது 0ன்னு கேள்விப்பட்டேன். ஓகேவா? சொன்னால் அவங்களும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வியானாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. அது வியானா கிட்ட எதுவுமே இல்லை, கண்டென்ட் இல்லை, இப்போ ஓட் பேங்க் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ சும்மா வந்திருக்கோம், வெளியே பல நோட்டுகளை செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த வீட்டுக்கு எப்படியும் சர்வே ஆயிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பயத்தில் தான் அவங்களுக்கான டீம் வந்து வெளியே உட்காந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரை தூக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அப்போ கொண்டாட்டம் தான் நம்ம காமு மாமாக்கும் வினோத்துக்கும். ஐயோ, காமுக்கு கொண்டாட்டம், அக்காவுக்கு திண்டாட்டம். விஜய் பார் உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க பாருங்க. போன வாரம் நாமினேஷன்ல வராததுக்கே அந்த ஒப்பாரி வச்சாங்க. இந்த வாரமும் நாமினேஷன்ல வரல அப்படிங்கும்போது எங்க அக்கா தலையில இருந்து ஒப்பாரி வைப்பாங்க. பார்த்து ரசிக்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பார்க்கலாம்.